வர வர உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆகி போச்சு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏன்டா அடங்க மாட்டேங்கிற? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனை ஏன் சாகடிக்க நினைக்கிற? சொல்லு சொல்லுடா. எதுக்காக அவங்கள சாகடிக்கிற? கேட்கறல சொல்லு. எதுக்காக அவங்கள சாகடிக்க பாக்குற? யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? நான் ஒரு பழைய கணக்கு தீர்க்க வந்திருக்கேன். யார? உங்க விருந்தாளிங்கள எல்லாரையுமா? இப்போதைக்கு பொறுத்தனதா. ஏன் இளங்குருத்து? வேணா விட்டுரு. முடியாது. ஏன்? அவங்க பாவப்பட்ட வம்சம் உயிரோட இருக்கிறது தப்பு. அவங்களால பல பேருக்கு கெடுதல். அதுக்காக உயிர் பலிதான் தீர்வா? வேற வழியே இல்ல. அந்த வம்சமே வேரோட அழியணும். அவ்வளவு கோபமா? கோபம் இல்ல, வெறி. அந்த வம்சம் அழியாம என் ஆத்மா சாந்தி அடையாத. இதுதான் உன் முடிவுன்னா இங்க வேணாம். இந்த இடத்துல உயிர் பலி கூடாது. முடியாது. நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட முடியாது. அவங்க இங்க இருந்து போகும்போது ஒரு உசுறு போயிருக்கும். இங்க என்ன? அது உன்னால முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன். அது உன்னால முடியாது. நான் சொன்னது நடக்கும். இது உறுதி. என்ன சார் திடீர்னு என்னோட வாங்க, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னீங்க? ஆமையா, உங்க 3 பேர்ல ஒருத்தர் உசுறு அடையிட்டு. அது யாருன்னு தெரியல. ஆனா ஆவியிலால ஒரு உசுருக்கு நிச்சயம் ஒரு ஆபத்து இருக்கு. ஆமா சார், அந்த பயம் எனக்கும் இருக்கு. இவங்களுக்கு எப்படியாவது அதை சொல்லி புரிய வைங்க சார். கண்டிப்பா ஆபத்தை எடுத்து சொல்லி அதுல இருந்து காப்பாத்த தானே இந்த காத்தவரன் உள்ள வந்திருக்கேன். சார், நீங்க சொல்றதை எப்படி நம்புறது? எங்களுக்கு ஆவினால ஆபத்துன்னு எதை வச்சு சொல்றீங்க? இந்த பாருமா, மத்தவங்க மாதிரி ஃபுல்லா சரக்கு ஏத்திக்கிட்டு அந்த மப்புல வளர நினைக்காத. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி நான் லூசும் கிடையாது. சார், இப்ப அதுவா முக்கியம்? நீங்க விஷயத்துக்கு வாங்க. வரையா, அவசரப்படாதயா. நீ என்னமா கேட்ட? ஆவியிலால எங்களுக்கு எப்படி ஆபத்து வரும்னு அதை எப்படி நம்புறது? அதான உன் சந்தேகம்? ஆமா சார். நீங்க 3 பேர் தீயில குதிக்க போனீங்கல்ல, அது எதனாலும் தெரியுமா? சத்தியமா தெரியல சார். அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட புரியல. எங்களே அறியாம தீயில விழ போயிருக்கோம். அது நீங்களா பண்ணலமா? ஆவி உங்களை பண்ண வச்சிருக்கு. விளையாடாதீங்க சார். ஆவியாவது போதமாவது கொஞ்சம் அதிகமா குடிச்சதுனால போதையில என்ன பண்றேன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டோம். சரியா? நீங்க 2 பேரும் போதையில இருந்தீங்க, அதனால அந்த மாதிரி. இந்த பொண்ணு குடிக்காம தானே இருந்தா, இது ஏன் அப்படி பண்ணிச்சு? உங்களுக்கே சந்தேகமா இருக்குல்ல? நான் உறுதியா சொல்றேன், இது ஆவியோட வேலை தான். சார், எங்களுக்கும் ஆவிங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். அப்படி இருக்கும்போது எங்களை ஏன் சார் அது? ஆவியோட உங்களுக்கு வேணா சம்பந்தம்லாம் இருக்கலாம், ஆனா ஆவி சம்பந்தப்பட்ட யாரையோ நீங்க தொந்தரவு பண்ணிருக்கீங்க.
அதனால கூட இப்படி ஆகலாம். சார் கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி நாங்க 3 பேரும். டேய் வாய் வச்சிட்டு சும்மா இரு. ஏய் ஏன் அவனை தடுக்குற? ஒண்ணும் இல்ல சார். இவன் நைட் ஆனா குடிச்சிட்டு கெட்ட கெட்ட கனவா காணுவான். அத உண்மைன்னு நம்பிடுவான். ஆனா நீங்க நம்பாதீங்க சார். கனவுங்கிறது அவன் தனிப்பட்ட பிரச்சனை. இப்ப முக்கிய பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு கெட்ட ஆவி உங்களை இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. பொதுவா ஆவிகள்னாவே அதுக்கு பழி வாங்குற உணர்ச்சி அதிகம். உங்க 3 பேர்ல ஒருத்தரை அது கொலை பண்ற முடிவு பண்ணிருச்சு. அதனால தான் வெறியோட இங்க வந்திருக்கு. சார் கேட்கவே பயமா இருக்கு சார். அந்த ஆவி எங்களை நிஜமாவே கொன்னுடுமா? மொத்தமா இல்லப்பா, ஒன்லி 1%. சிங்கிள் ஆள். அது நீயா இருக்கலாம், இல்ல நீயா இருக்கலாம், இல்ல நீயா கூட இருக்கலாம். சார் இப்படிலாம் சொன்னா நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா? நாங்க ஒன்னும் குழந்தைங்க இல்ல சார். இந்த பூச்சண்டையில எங்களுக்கு வேணாம். சும்மா முட்டாத்தனமா பேசாதமா. நீங்க உயிரோட ஊர் திரும்பணும்னா நான் சொல்றதை கவனமா கேளுங்க. அப்பதான் உங்க உயிர் மிஞ்சும். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சார் என்ன சொல்றான்னு கொஞ்சம் அமைதியா கேளு. சார் அந்த ஆவிங்க கிட்ட இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா என்னால காப்பாற்ற முடியும். இல்லைன்னா 3ல ஒருத்தர் பணமா தான் போவீங்க. சார் கண்டிப்பா நான் கேட்கறேன் சார். எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. நீ ஓகே, மத்தவங்க எப்படி? என்னம்மா என் பேச்ச கேக்குறீங்களா? இல்ல சார், நீங்க என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அது ஒத்து வந்தா கண்டிப்பா ஒத்துக்குறோம். நல்லது தம்பி. நீங்க எப்படி? எனக்கும் ஓகே தான் சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க பெருசா ஆணிலாம் புடுங்க வேணாம். அந்த ஆவியால ராத்திரியில மட்டும்தான் ஆபத்து. அதனால பகல்ல எங்க வேணா போய்க்குங்க. ஆனா ராத்திரி ஆனா இங்க ரூம்குள்ள தான் இருக்கணும். இங்க தான் தூங்கணும். சார் சூப்பர் சார், நல்ல ஐடியா. நாங்க இங்க இருந்தா அந்த ஆவியால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த ரூம்பை சுத்தி நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கி வச்சிருக்கேன். அந்த வளையம் அந்த கால மந்திர தந்திர எந்திர நுட்பத்தோடு மிக கடுமையானது. எப்படி சார் நம்புறது? அது சயின்டிபிக்கலி ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நிறுவனம் ஆயிடுச்சு. அதை கண்ணை மூடிட்டு நம்பலாம். அதை மீறி எந்த ஆவியும் வராது. இதுக்கு நான் கேரண்டி. ஆனா சார் இந்த ரூம்ல ஏற்கனவே ஒரு பேய் இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் இருக்கியா? அது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். நீங்க நடுவில் உட்காருங்க. ஐயோ சார், அப்பனா நாங்க பேயோட தூங்கணுமா? நானா இங்கிலீஷ்ல சொன்னேன்? யோ பயப்படாதயா. அது ரொம்ப ரொம்ப குட்டி பேய். நீங்க அதை தொந்தரவு பண்ணலைன்னா அது உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனாலும் பயமா இருக்கு சார். என்னதான் குட்டியா இருந்தாலும் அதுவும் பேய் தானே. ராத்திரியில தெரியாதமா கைப்பட்டு அது எங்களை கடிச்சு வச்சுட்டா பிரச்சனை தான். பேய் கடிக்க உலகத்துல மருந்தே கிடையாது. இப்ப என்ன சார் பண்றது? ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்காக பாதுகாப்பு லேயரை கிளியர் பண்ணிருக்கேன். அது வந்து உங்களை குட்டி பிசால இருந்து காப்பாத்தும். அப்படின்னா அதை இப்பவே பண்ணுங்க சார். பண்றேன்யா. அதே மாதிரி இந்த ரூம்ல இருந்தீங்கன்னா பெரிய பேயிட்டு இருந்து தப்பிக்க வைக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா இருப்போம். என்னடா நைட்ல மட்டும் தானே, நம்ம இங்க இருந்துருவோம்டா. என்ன தம்பி யோசிக்கிற? உள்ள இருந்தா உயிர் உங்களுக்கு சொந்தம், வெளியே போனா ஆவிகளுக்கு சொந்தம். உள்ளயா வெளியே வா, எப்படி உங்க வசதி? நாங்க இங்கேயே இருக்கோம் சார். நல்ல முடிவு. நான் திரும்பவும் சொல்றேன், என் பேச்ச மீறி ராத்திரி நேரத்தில் யார் வெளியே போனாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால நான் சொன்னபடி நடந்துக்குங்க. கண்டிப்பா சார், உங்க பேச்ச நாங்க மீறவே மாட்டோம். இதான் என் உலகம். உயிருக்கு பயந்தவன் தான் ஒழுக்கமா இருக்கான். 3 பேர் ஒரு நிமிஷம் பேசாம இருங்க. ப்ரொடக்ஷன் லேயரை கிளியர் பண்ணணும். 3 பேர் ஒண்ணா நில்லுங்க. சேர்ந்து சேர்ந்து. ஓகே. இப்ப நீங்க என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டீங்க. இனிமே நைட்ல இங்கதான் தூங்கணும். ஒருத்தர் வெளியில வரக்கூடாது. மைண்ட் இட். டேய்
இதெல்லாம் சுத்த பேத்தலா இருக்குடா. இந்த ஆள் சரியான லூசா? செல்போன்ல ஃபிளாஷ் அடிச்சுட்டு பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு பீலா வர்றான். டேய், அந்த ஆள்கிட்ட ஏதோ சக்தி இருக்குடா. அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அது நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. நீ என்னடா சொல்ல வர? ஆவியால ஆபத்துன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சிலாம் வேண்டாம். நைட் ஆனா அவர் சொல்றபடி நம்ம இந்த ரூம்ல இருந்துப்போம். அதான் நமக்கு சேஃப். என்னடி அந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு இவனும் கண்டதையும் உளறி கடுப்பேத்துறான்? டேய் விட்றா. நைட்ல இங்க இருக்கணும் அவ்வளவுதானே. அதனால பெருசா ஒன்றும் லாஸ் இல்லையே, இருந்துட்டு போலாம். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் அங்க போய் படுக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க படுங்க. உயிரோட இருந்தா காலையில பார்க்கலாம். குட் நைட். வாடா போய் படுப்போம். பசங்க எப்படி தூங்குறானுங்க பாரு. ஐயோ, அவ மாமாவோட இருப்பாளே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நைட் நடந்த குழப்பத்துல எப்படி உயிர் பொழைச்சிட்டா. அந்த சந்தோஷத்துல மாமாவோட கடவுளே, எனக்கு மட்டும் எல்லாம் தப்பா நடக்குது. அவளுக்கு மட்டும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் சரியா நடக்குது. என்ன கொடுமைடா இது. ஆனா இந்த சந்தோஷம் நிலைக்காதடி. எனக்கு ஒரு டைம் வரும்ல, அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா அதை பார்க்க நீ இருக்க மாட்ட. ஆனா அதுக்கு நடுவுல என்னென்னமோ நடக்குதே, என்ன பண்றது? இவளுக்கு ஹாஸ்பிடல்ல பேஷண்ட் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற பொண்டாட்டி மாதிரி இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு விசாரிப்போம். ஹாய் அதிரா. வா ராஜி. என்னாச்சு அதிரா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அதை ஏன் கேக்குற? நைட்டு முழுக்க அர்ஜுன். ஐயோ, என்னாச்சு? நைட்டு முழுக்க அர்ஜுன்? ராஜி, நான் வேணான்னு சொல்ல கேட்காம குடிச்சாருல்ல, அவர் உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நைட்டு படுத்தவரை இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்ன அதிரா இப்படி ஆயிடுச்சு? ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. போதை தெளிஞ்சா அவரே எந்திரிச்சிருவாரு. அது எப்ப தெரியும்? ரொம்ப நேரமா இப்படி இருக்காரே. அர்ஜுனுக்கு அவ்வளவு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் அடிச்சதும் இந்த மாதிரி ஆயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிரும். நீங்களாவது அவரை கம்பல் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. தேவையில்லாம குடிக்க வச்சு இப்போ. சாரி ஆதிரா, நான் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கல. சரி, ஆமா நைட்டு உங்க 3 பேருக்கும் என்னாச்சு? சொல்ல கேட்காம நெருப்புல விழ போனீங்க. ஐயோ, அது என்னன்னே தெரியல. எங்களையும் மீறி முட்டாள் மாதிரி நடந்துகிட்டோம். சரி, அதெல்லாம் விடு. அது இருக்கட்டும். கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு தான் ஒன்றும் ஆகல இல்ல. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு. நான் அர்ஜுனை பாத்துக்கிறேன். ஐயோ, நீ எதுக்கா? அர்ஜுனை பாத்துக்க தான் நான் இருக்கேன்ல. ஆனா இவர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டா போதும். அம்மா, இவர் எப்ப எந்திரிப்பாரு? எந்திரிச்சிருவாருமா. இது என்ன கோமாவா? வெறும் போதை தானே. 10 நிமிஷம் ஃப்ரீயா விடு, எந்திரிச்சிருவாரு. அப்பவும் இவர் எந்திரிக்கலனா? அப்பவும் எந்திரிக்கலனா ஏதாவது பண்ணி போதையை தெளிய வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டா சரியாயிடும். வேற ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத. டிஃபன் டைம்குள்ள அவர் எந்திரிச்சிருவாரு. நீ இங்கே இரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ம். நைட்டு ஒன்னும் நடக்கலையா? நடக்காதுடி. இப்ப மட்டும் இல்ல, இனிமே உங்களுக்குள்ள எப்பவுமே நடக்காது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சார்? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு சார். என்ன அர்ஜுன், நேற்று நடந்த உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஓஎஸ், எல்லாம் ஞாபகம் இருக்கு சார். அதை பத்தி தான். ஓகே சார், ஓகே. சரி, நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஆதிரா, என்ன பேசாம இருக்க? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. இதெல்லாம் லைஃப்ல சாதாரண விஷயமா? எல்லாம் நல்லதாவே நடந்தா லைஃப்ல போர் அடிச்சிடாது? என்ன மாமா? எஸ் எஸ். ஆதிரா ரொம்ப பயந்து போயிருக்கா. ஏய், பேசாம சாப்பிட. ஏய், கிண்டலா? ஏய் ராஜி, நம்ம இங்க வந்ததே ஜாலியாக சுற்றி பார்க்க தான். எல்லாரும் பயந்து ஒதுங்கிட்டே இருந்தா எப்படி என்ஜாய் பண்றது? கரெக்டுடா. இப்ப என்ன பண்ணலாம்? ஆதிரா, அப்படியே ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு வரலாமா? சூப்பர் ஐடியா. மறுபடியும் சொல்றேன், பகல்ல எங்க வேணாலும் போங்க, ஆனா ராத்திரி 11 மணில இருந்து 11:30 மணிக்குள்ள இங்க வந்துடணும். ஏன்னா 12 மணி அத்தர் ஜாமம், அப்ப பேய்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார், இததான் பல முறை சொல்லிட்டீங்களே சார். இல்லம்மா, இது உங்க நன்மை தான் சொல்றேன். சரி, ஓகே. அப்ப நாங்க இப்ப கிளம்புறோம் சார். ஆதிரா, ஓகே தானே? கொஞ்சம் பொரியல் வைக்கிறேங்கய்யா. ஏய் ராஜி, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, நான் அடுத்த பிளானுக்கு ரெடி ஆயிட்டேன். ஏய், அதுக்கு கண்ணுலாம் எதுக்கு? கன்னை வச்சு என்னடா பண்ணுவாங்க? அவளுக்கு இதுதான்டா சரி. பொட்டுல வச்சு சுட்டா மூளை செதறி சட்டுன்னு செத்து போயிருவா. ஏய், அதுக்காக அவளை எங்க வச்சு செய்ய போறியா? இல்லடா, அருவிக்கு போலான்னு சொன்னோம்ல, எப்படியோ என் கையில அவ தனியா மாட்டுவா. அங்க வச்சு செய்ய போறேன். ஏ ராஜி, துப்பாக்கில வேணாண்டி, இது தேவையில்லாத ரிஸ்க். போடும். வந்ததுல இருந்து நம்ம போட்ட எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. என்னால இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க முடியாது. அதுக்காக துப்பாக்கி வச்சு சுடுவியா? உன் மேல கேஸ் ஆயிடுண்டி. செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கெல்லாம் பயப்பட முடியாதுடா. அதுவும் இல்லாம இது கள்ள துப்பாக்கி. காட்டுல யாரோ வேட்டையாடும் போது தவறு இவ்வளவு சுட்டுட்டாங்க, அதனால செத்துட்டான்னு பிளேட்டை மாத்திடலாம். ஒருவேளை நீ சுடுறத வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா உன் லைஃபே போயிருமேடி. என்ன ஒரே அடியா உள்ள வச்சிருவாங்க, இல்லைன்னா தூக்குல தொங்க விட்டுருவாங்கன்னு பயமுறுத்துறியா? எனக்கு என் அப்பா இருக்காருடா. அப்படியே கேஸ் ஆனாலும் வக்கீல வச்சு வாதாடி ஈஸியா வெளியில வந்துருவேன். அதை எங்க அப்பா பாத்துக்குவாரு. ஏய், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இதனால உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை வராது. ஏய், நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல. இத பாரு, ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டாலும் என் மாமாவை என்கிட்ட இருந்து அவ பிரிச்சுட்டா, அதனால நான் அவளை சுட்டு கொண்டுட்டேன்னு சரண்டர் ஆயிடுவேன். ஹேய் ராஜி, இவ்வளவு ரிஸ்க் தேவையா? அர்ஜுனுக்காக
நான் தர மட்டத்துக்கு இறங்க தயாரா இருக்கேன். ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். அப்ப அவளுக்கு கண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். கன்ஃபார்மா. ஓகே, இந்த பிளான் கூட தப்பு இல்லை, ஆனா கேர்ஃபுல்லா பண்ணு. அத நான் பாத்துக்கிறேன். போற இடத்துல எங்க வச்சு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆனா இது நடக்கணும்னா அவ அருவிக்கு வந்தே ஆகணும். அதான் வரேன்னு சொல்லிட்டால. பாதியில மனசு மாறி ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டானா தப்பாயிடும். நீங்க அவங்கள கிளப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கண்ணை மறைச்சு வை, நாங்க கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்றோம். யோ வாடா.